ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ அண்மையில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீ, அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆன்சர் கீயில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்ப்போம். என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஏதாவது கிரேஸ் மார்க் இருக்கா, இல்லை மார்க்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்க போகிறாங்க, வெறும் ஆன்சர் எழுதியிருந்தாலே மார்க்கா இல்லை ஸ்டெப் மார்க்ஸ் உண்டா அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. And நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக அண்ட் 11th 12th and 10th ஸ்டாண்டர்ட் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பதிவிட போகிறோம். ஓகே, ஸோ பார்த்துடலாம். இப்போ 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2 செட் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு இருந்திருக்குங்களா. அதில் கோட் ஏக்கான கொஸ்டின் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, கோட் பிக்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. இதில் கோட் ஏல பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி கோட் பி ஆன்சர் கீ அந்த கொஸ்டின் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 20th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நியர் அட்டம்ப்ட்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 1 மார்க் கிரேஸ் மார்க் 1 மார்க்ல இருந்து கிடைக்குது. அண்ட் தென் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சிலதுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர், வெறும் ஆன்சர் மட்டும் எழுதியிருந்தாலே அந்த ஆன்சர் பார்த்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் சிலதுக்கு வந்து ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கு. இப்போ 21 பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின், அதாவது மேட்ரிக்ஸ்ல வந்து இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ ஏ இன்வர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் எழுதியிருந்தா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது முன்னாடி இருக்க ஸ்டெப்ஸ் வந்து எழுதலைன்னா கூட மார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது எழுதியிருந்தாலே, இந்த ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 22nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க் எழுதுவாங்க. சப்போஸ் நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் போடாம விட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ½ மார்க் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே நீங்க பார்த்துருக்கீங்க, எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் 23rd பார்த்தீங்கன்னா இது எழுதியிருந்த 2 மார்க். ஸோ ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே அந்த ஒரு ஸ்டெப்புக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும், இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், 1 மார்க், அந்த மாதிரி மார்க்ஸை ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலது ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டெப்புக்கு மொத்தமாகவே எழுதியிருந்தாலே 2 மார்க் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே கம்பல்சரி, எல்லாருமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்றது பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பர்டிகுலர் ஸ்டேஜ் இஸ் ராங், if the candidate writes appropriate formula then add 1 mark to the formula for 2 marks. ஸோ ஃபார்முலா எழுதியிருந்தா உங்களுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாத்துக்குமே எழுதியிருந்தா ஒரு மார்க். ஸோ டோட்டலாக ஸ்பிட் அப் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார்முலா எழுதி சால்வ் பண்ணியிருந்தா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் அதுக்கு கீழே இருக்கிற தப்பா இருந்துச்சுன்னா கூட அவங்க அட்லீஸ்ட் 3 மார்க்காவது கொடுப்பாங்க. ஏன்னா சில பேர் சொல்லியிருந்தீங்க, என்ன சம் போட்டுட்டேன் சார் ஆனால் ஆன்சர் வரல அப்படின்னா, சப்போஸ் ஸ்டெப் மார்க் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. இப்போ லாஸ்டா இருக்கிற இந்த ஈக்குவேஷன் வரல, இது வரைக்கும் நீங்க கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அளவு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா திருத்த மாட்டாங்க, ரிலாக்ஸாக திருத்துவாங்க. நீங்க எழுதியிருந்தா கண்டிப்பா மார்க் வரும். 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிரேஸ் மார்க் இல்லை, ஆஸ் யூஷுவல் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. 1 மார்க்ல மட்டும் ஒரே ஒரு கிரேஸ் மார்க் இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது 42nd 43rd என்னென்னலாம் சம்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இதில் அனலைஸ் பண்ணி பாருங்க, நீங்க எழுதியிருக்கிற சம்ஸ் எப்படி எழுதிருக்கீங்க, இதுல கரெக்டா நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து இருக்குதா அப்படின்றது சொல்லுங்க. ஏன்னா இது எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கிற கவர்மெண்டால ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆன்சர் கீ, இதை பார்த்து தான் அவங்க வந்து உங்களோட ஆன்சர் கீயை திருத்துவாங்க, ஆன்சர் ஷீட்டை திருத்துவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் வந்து ஆன்சர் கீ 1 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அண்டு நம்ம கொடுத்த மாதிரி மேக்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டாக வந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, ஏன்னா இதுதான் வந்து உங்களோட டோட்டல் கட் ஆஃபுமே வந்து டிசைட் பண்ண போகிறது இன்ஜினியரிங் கட் ஆஃபுக்காக. ஸோ நீங்கள் இது எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோஸை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.